நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம 3 டீமை பத்தி பேசணும். இந்த 3 டீம்லயுமே வந்து ஓரளவு வெல் செட்டில்டா தான் தெரியுறாங்க. 3மே வந்து அவங்களுக்கான கோரை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. மினி ஆக்ஷன்னாலே அப்படிதான் இருக்க போது, பெருசா இதா இருக்காது. பட் ஆனா இந்த 3 டீம்ல எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க சுதர்சன்? என்னை பத்தி மும்பை தாங்க ஆக்சுவலா. எல்லாரும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து ஏற்கனவே செட்டில்டான டீம் தான். பட் அவங்களுக்கும் லிவிங்ஸ்டனை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை அதிகமா இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து முக்கியமான பிளேயர்ஸ் நிறைய பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பவுலர்ஸ் 2 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டர்ஸும் உங்களுக்கு ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கு. ஆக்ஷன்ல தேவையே இல்லை, நாங்க சும்மாவே வந்து கடலை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு 2 கோடியோட உள்ள வராங்க. வெறும் இந்தியன் டேலண்ட்ஸா எடுத்து அள்ளி போட போறாங்க ட்ரேட்ல. அவங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது. அதனால அவங்க கோர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கடப்பாறையே இன்னும் ஸ்ட்ராங்கானா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு. காரணம் அந்த 3 ட்ரேடு தான். அவங்க ஒன்னும் ஆக்ஷன்ல வரவே இல்லை. ட்ரேடுலேயே என்னோட சிக்கல் எல்லாம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனா மும்பை தான் இப்ப இருக்கிறதுல இல்ல 10 டீமே நான் பார்த்த வரைக்குமே மும்பை வந்து ஒரு சூப்பர் சைட்ல இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ். லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அந்த கப்பு மேல ஒரு கை வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவங்களால முடியல. இந்த வருஷம் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கணும். ஸ்ரேயாஸ் ஐயர் அதுக்குள்ள சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்பவுமே ஆக்ஷன் வந்துட்டா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு 100 பொருத்தம் இருக்கும். அதிர்ச்சி கொடுக்குற ஒரு இது எப்பவுமே இருக்கும். இந்த வாட்டி போன வாட்டி ஃபைனலே வந்துட்டாங்க. இந்த வாட்டி அதிர்ச்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, மேக்சிமம் பிளேஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தப்ப ஒரு 2 அணுகுண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு அணுகுண்டு எதிர்பார்த்தோன்னே சொல்லலாம், இன்னொரு அணுகுண்டு தான் யாருமே எதிர்பார்க்கல. ஒண்ணு ஜாஸ் இங்கிலீஷ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பர், ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பேட்டர். என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்து ஆக்ஷனுக்கு போகணும்னு சொன்னாரா? ஏன்னா ஒரு 2 கோடி 2.4 கோடி தான் எடுத்தாங்க போன வாட்டி. கொஞ்சம் இந்த வாட்டி மினி ஆக்ஷன்ல அவருக்கு நிறைய இது இருக்கும். மீன்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கொல்கத்தா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கழுகு மாதிரி கொல்கத்தா டீம் வந்து பெரிய கழுகு மாதிரி காத்திருப்பாங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டருக்கு. அப்படி இருக்கனால எனக்கு பிரைஸ் ஜாஸ்தியா வரும். ட்ரேடு டீல் வந்து சரியா முடிஞ்சிருக்காதனால ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாஸ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பா ஒத்து பார்ப்பாங்க. அப்புறம் ஆரன் ஹார்டி. அதுல முக்கியமான விஷயம் மேக்ஸிய வந்து ட்ரேட் பண்றாங்கன்னா நிறைய ரூம். ஆமாங்க, ஆக்சுவலா 4 கோடிக்கு மேல எல்லாம் கொடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம், ஆக்ஷன்ல வந்தாலே குறைவா தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு அவரை ட்ரேட் பண்ணாம ஆக்ஷன்ல எடுக்கலான்னு இருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஆரன் ஹார்டி அவரும் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் டேலண்ட்ஸ் 2 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குல்தீப் சென் அண்ட் பிரவீன் தூபே. ஒரு பெரிய நேம்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் பர்ஸ் இப்ப எவ்வளவு ஆக்ஷன்ல இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மற்ற டீம்ஸ் ஒப்பிடும் போது 11.5 crores தான் வந்து அவங்க வந்து ஆக்ஷனுக்குள்ள போறாங்க. எவ்வளவுதான் பெரிய நேம்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் அவங்க அமௌண்ட் கம்மி அப்படிங்கிறதுனால இப்ப போறாங்க. ஒரு ரிட்டர்ன் பிளேயர்ஸும் அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, பிரியான் ஷாரியா, சஷாங்க் சிங், அவினாஷ், ஹர்னூர் பன்னு, முஷீர் கான், பிரப்சிம்ரன் சிங், விஷ்ணு வினோத், மார்க்கஸ் தாய்னஸ், மார்க்கோ யான்சன், அஸ்மதுல்லா ஒமர்சாய், சூர்யான்ஷ் செக்டே, மிச்சல் ஓவன், ஹர்ஷ்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார், யாஸ் தாக்கூர், சேவியர் பாட்லட், லாக்கி ஃபர்கியூசன், யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்பித் பிராருங்க. ஆக்சுவலா இவங்க டீம் வந்து இவங்க டீமும் மும்பை டீமும் ஒப்பிடும் போது இவங்களுக்கு எல்லாம் வெல் செட்டில்டு தான். இன்னும் சில மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ் போன இடத்துக்கு மட்டும் ஒரு 2 பிளேயர் எடுத்தா போதும். நல்ல ஒரு இதுதான் இருக்கு. பட் சூப்பர் இதுல இருந்து எடுத்திருக்காங்க. சதீஷ், ஆக்சுவலா நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து நல்ல பிளேயர், சரியான பிளேயர். ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவோ மேட்சஸ் வந்து நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர், அதாவது 360 டிகிரி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர், நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அப்படி இருக்கும்போது அவரோட பிளேஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். என்னதான் பிரப்சிம்ரன் சிங் இருந்தாலும் பட் ஆனா ஜாஸ் இங்கிலீஷ்ங்கிறது வந்து அந்த பவர்ங்கிறது வேற. அதே மாதிரி மேக்ஸ்வெல், நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியாக்காக, எவ்வளவோ மேட்சஸ். இன்னமும் நம்ம மேக்ஸ்வெல்லை பத்தி பேசும்போது அந்த ஒரே ஒரு மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நின்று அடிச்ச அந்த ஒரு 200 மேட்ச் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அந்த ஒரு சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு வந்துருவாரு அந்த மேட்சை. கிட்டத்தட்ட வின் பண்ணிடுவாங்க. அது அவரோட மூவ்மெண்டே இல்லாம கார்ல இன்ஜுரியோட அடிச்சிருப்பாரு. அது அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ்? கண்டிப்பா வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான்.
அவங்க ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடின இன்னிங்ஸ் வந்து ஓவரால் வந்து அவங்க ஃபைனல் வரையே வராங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது பஞ்சாபுக்கு தேவை. ஏன்னா நீங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அதுக்கப்புறம் பிரியன்ஷ் ஆர்யா 2 பேருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் பிரப்சிம்ரன் இவங்க 2 பேருமே பிரியன்ஷ் ஆர்யாவும் பிரப்சிம்ரனும் ஓப்பனிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு சைடு வந்து வேற லெவலில் போட்டுட்டு இருக்காரு, விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்டைனிஸ், மார்க்கோ யான்சனு இவங்க எல்லாம் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம உமர் சாய் இருக்காரு. இந்த மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் இருக்காங்க, அதே மாதிரி வைஷாக் விஜயகுமார் 2 பேருமே வந்து நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னரும் நீங்க ஈக்குவல் பண்ணி ஆகணும், பிளஸ் ஒரு பேட்டரும் ஈக்குவல் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் இவங்க போவாங்க மினியாலத்துல. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா முக்கியமா இங்கிலீஷ் இப்ப ரிலீஸ் பண்ற இடத்துல சிஎஸ்கே கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோ அப்படின்னு தோணுது. சஞ்சு சாம்சனுக்கு அவ்வளவு கோடி போய் எடுக்கிறதுக்கு நீங்க இங்கிலீஷ வந்து ட்ரேட் பண்ணி கூட எடுத்துருந்துருக்கலாம் கண்டிப்பா. ஆனா எனக்கு என்ன சுதர்சன், இப்ப வந்து சஞ்சு சாம்சனை வந்து நீங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலா கொண்டு போகும்போது ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நீங்க அது நம்ம சிஎஸ்கே பத்தி பேசும்போது நிறைய இருக்கு. ஏன்னா இப்பவே நீங்க பேசுறீங்கன்னா சிஎஸ்கே பத்தி பேசுறது ஒண்ணுமே இருக்கு. அந்த ட்ரேட் வந்து இருக்கட்டும். பட் ஆனா நல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ்க்கு சிஎஸ்கே போனா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இருந்திருக்கும்னு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இல்ல இப்பவும் போலாமே, ஏன் என்ன பிரச்சனை இல்லங்க. நம்ம மிடில் ஆர்டர்ல நீங்க எல்லா கீப்பரையா வச்சிட்டு எப்படி போவீங்க? 3 கீப்பர்ல ஆமா ஆல்ரெடி இப்பவே 3 கீப்பர் 4 கீப்பர் ஆயிரும். 4 கீப்பர் ஆல்ரெடி இருக்கு. உருவில் பட்டேல் கூட இருக்கு. அவரையுமே சரி ஓகே அது நான் பேசும்போது பேசுறேன். 4 கீப்பர் ஆல்ரெடி இருக்குங்கும் போது அது வேண்டாம். பட் ஆனா பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா வெல் செட்டில் தான் தெரியுறாங்க.